சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் மார்க்ரன் சொல்றாரு, நல்ல வேலை T20ல வந்து ரோகோ கிடையாது, பட் இருந்தாலுமே இந்த T20 சைடு வந்து ஒரு நல்ல T20 சைடு தான் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. யூஸ்வலா இவங்களை ஆப்போனன்ட் கண்ட்ரிஸோ ரெஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு கூட அவங்க வந்து பண்றமான்னு தெரியல. இவங்களுக்கு வந்து இந்த சீரிஸ் தான் வந்து இவங்க ஃபியூச்சரை டிசைட் பண்ண போது, இந்த சீரீஸ்க்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு கமிட்டி வைக்கணும், இவங்க வந்து டொமஸ்டிக் மேட்சஸ் ஆடணும் அப்படின்ட்டு எவ்வளோ ப்ரெஷர் போடுறாங்க. இவனை திருந்தலமாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கோச் என்ன சொல்கிறாருன்னா, 50 ஓவர் வேர்ல்டு கப் வந்து இன்னும் 2 வருஷம் இருக்குது. ஸோ வந்து இப்போ என்ன நடக்குதோ அதுதான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ டீமுக்கு வர யங் பிளேயர்ஸ்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்டு கொடுக்குறாரு. இவங்களோட பிளேயர்ஸை பற்றி கொஸ்டின் மார்க் மாதிரி. கேகேஆர் வின் பண்ணும்போது இவர் முதல்ல ஹெட் கோச்சே கிடையாது. இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா ஸ்ரேயஸ் தலைமையில் அந்த கேகேஆர் டீம் வந்து ஜெயிக்காமலே இருந்திருக்கலாம். அப்போ அவங்க கேகேஆர் ஜெயிச்சதுக்கு ஹெட் கோச் வேறு யாரோ காரணம், யார் என்ன இதே தெரியாமல் சோசியல் மீடியாவில் வந்து இவர் தான் காரணம்ன்ட்டு போட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டு ப்ரொமோட் பண்ணி தூக்கிட்டு வந்து இந்தியன் டீமில் வச்சு இட்ஸ் ஓகே. இவர் சொல்கிற மாதிரி நான் தான் ஏஷியா கப் வந்து ஜெயிச்சு கொடுத்தேன், நான் தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சு கொடுத்தேன்னு கிரெடிட்டை வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இவர் வந்து கிரெடிட் எடுத்துக்கிறாரு. பட் பார்ப்போம், T20 வேர்ல்டு கப்போ 50 ஓவர் வேர்ல்டு கப்போ இவர் ஜெயிச்சா பரவாயில்ல. பட் 2027க்கு நம்மளுங்க வேணும், அவ்வளோதான்.